ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பவர் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. பெண்கள் உயர்வதற்கு அவசியமான உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய 5 மனநிலை மாற்றங்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். பயம், சுய சந்தேகம் 2 இருக்கிற மரத்துக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தான் என்னால் முடியாது அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் இந்த சொல்லை மாற்றினாலே நம்ம மூளையில் ஒரு தனி பாதையை உருவாகும். நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற பவர் என்னன்னு தெரியும். இந்த ஒரு மனநிலை மாற்றம் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் வீக்னஸ் கிடையாது, ஒரு விஷயத்தை கற்றுக்கிற அளவுக்கு வில்லிங்னஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு உணர்த்தும். நமக்கு இருக்கக்கூடிய 40% பயத்தை இது கண்டிப்பாக குறைக்கும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற சென்டென்ஸையை மாற்றி எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மனநிலை மாற்றத்தை ஏற்படுத்துங்க. பெண்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும் பொழுதும் மற்றவங்களுடைய முடிவுக்கு நம்மளை அடிமையாக்குறது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் தீர்மானம். நீங்கள் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவுக்கும் உங்களுடைய அப்ரூவல் டிபெண்ட் ஆகக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சுக்கும் போது நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையை பற்றின முக்கியமான ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அடுத்தவங்க கிட்ட போய் ஐடியா நீங்கள் கேட்குறத விட்டுட்டு உட்காந்து ஒரு ஆழமான ப்ரீத் எடுங்க. உங்களை நீங்களே கேளுங்க, இது உனக்கு தேவையா, இதை நீ என்ன முடிவு பண்ண போகிற அப்படின்னு உங்ககிட்டயே நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கிற பதில் தான் உங்கள் வாழ்க்கையை திசை மாற்றும். 3வது விஷயம் என்னென்னா, உங்களுடைய கடந்த காலம் இப்போ நீங்கள் இருக்கிற வாழ்க்கையை விவரிக்க முடியாது. இந்த சமூகத்தில் சில பெண்கள் அவங்க ஏற்கனவே செஞ்ச மிஸ்டேக்ஸோ இல்லை வேர்ட்ஸோ இல்லைனா அவங்க வாழ்க்கையில் அவங்க பேஸ் பண்ணின இன்சல்ட்டோ இதை எல்லாத்தையும் காரணம் காட்டி அவங்களுடைய நிகழ்காலத்திலேயோ இல்லை ஃப்யூச்சர்லேயோ பயமுறுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய கடந்த காலம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நீங்கள் இப்போ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவுகளுமே உங்களுடைய கடந்த 10 வருஷத்தை காணாமல் போக வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு மனதைரியம் இருக்குது. 10 வருஷத்தை தாண்டி பலனளிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் தான். அதனால் நீங்கள் 3வதாக ஏற்படுத்தக்கூடிய மனநிலை மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பாஸ்ட்டை கேரி பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தில் உங்கள் பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சாப்டர். நீங்கள் முடிஞ்சு போன சாப்டரை வச்சுக்கிட்டு உட்காந்துராதீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய சாப்டரை உருவாக்குங்க. இந்த மனநிலையை நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை புத்தகத்தில் நீங்கள் தினம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சாப்டரை வந்துக்கிட்டே இருக்க முடியும். 4வதாக நம்ம மாற்றக்கூடிய மைண்ட் செட் என்னது அப்படின்னா, உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை நீங்கள் தங்கும் இடத்துலையோ நீங்கள் தனி மனசு இல்லை அப்படிங்கிறத உணருங்க. உங்கள் துணைக்கிட்ட உதவி கேளுங்க. எல்லாத்தையும் தனியாக தாங்கிக்கணும் அப்படிங்கிற கில்ட்டி லைஃப்லேயே இருப்பாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. உதவி கேட்டால் நம்மளை பலவீனமாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. உதவி கேட்குறது பலவீனம் கிடையாது, அது ஒரு மெச்சூரிட்டி. எல்லாத்தையும் தன்னந்தனியே நீங்களே செய்யணும் அப்படிங்கிறத உடச்சிட்டு பகிர்ந்து செய்கிறதுக்கு பழகுங்க. உங்களோட பேரண்ட்ஸாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இல்லைனா உங்களுடைய பார்ட்னராக இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான நேரத்தில் பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாகி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். 5வது விஷயம், இன்றைக்கி நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நாளைக்கு நான் என்னவாக போகிறேன் அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு. இது ரொம்ப தீர்க்கமாக நம்ம இந்த மாதிரி எடுக்கிற சின்ன சின்ன ஸ்டெப் தான் நம்மளுடைய பயணத்தை முடிக்கிற ஒரு பெரிய வெப்பனாக இருக்கும். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாளில் வராது. நம்ம பர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் சொல்கிற விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் நீங்களே பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த 3 ஸ்மால் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தா 10 நிமிஷம் உங்களுக்காக மட்டும் ஒதுக்குங்க. தினம் ஓடிக்கிட்டே இல்லாமல் உங்களுக்கான நேரத்தை எடுக்கணும். அந்த 10 நிமிஷம் நீங்கள் என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். 2வது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சின்ன சேலஞ்ச் வைங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட் வைங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை பற்றி ஒரு நல்ல சென்டென்ஸாக எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை ரசிக்கும் விதமாக உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை ஒரு சென்டென்ஸாக நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இது உங்களுக்கு இன்னமும் தன்னம்பிக்கை ஊக்கும் விதமாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.